So, trick number 30. Square numbers base method அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேயா? Base method. அந்த மெத்தட்ல தான் நம்ம பண்ண போறோம். ஓகேயா? ஸ்கொயர்ஸ்னா என்ன? A number when multiplied by the same number. Okay, once again, இந்த notes மட்டும் சொல்லுங்க. Square numbers என்னன்னு எழுதிக்கோங்க. When we multiply a number by itself, the result is a square number. Okay? 5 into 5, 25, minus அதே நம்பர் minus 8 ஆல பண்ணா minus 8 ஆல தான் ஆமா எழுதிக்கோங்க, குயிக்கா எழுதிக்கோங்க. இது மட்டும் எழுதிக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன் நோட் மட்டும் எழுதிக்கோங்க. -8 -8 ஆல மட்டும் தெரியாதவங்க வாட்டர் ஸ்கொயர் நம்பர்ஸ் தெரியாதவங்க எழுதிக்கோங்க. -8 into -8 வந்து 60. ஓகே, எழுதிட்டீங்களா? சோ எப்பவுமே ஒரு ஸ்கொயர் நம்பர்னா கீழே ஒரு நம்பர் எழுதி அதுக்கு மேல ஸ்கொயர் சூப்பர் ஸ்கிரிப்டா எழுதணும். அதை வந்து ரீட் பண்ண 5 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். சரியா? ஓகே, எழுதிட்டீங்களாமா? ஓகே, சரி. இப்போ we are going to do base method. இப்போ நீங்க எதுவுமே வந்து எழுதணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கோங்க நோட்ஸுக்கு. கொஞ்சம் ஒரு ஹாஃப் பேஜ் விட்டுக்கோங்க. மேம் எப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. யா, ஒரு ஹாஃப் பேஜ் விட்டுக்கோங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்குறோம். ஹம்ரிஷா பேஸ் மெத்தட். ஓகே, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியும் மேம். ஓகே, இப்ப நான் மேம் சொல்ல மட்டும் ஒரு ஹாஃப் பேஜ் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நோட்ஸ் இந்த கடைசியில் எழுதணும். இதை வந்து 2 பார்ட்டா பண்ணணும். ஓகே, அதாவது ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். யா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எனக்கு வந்து 22 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. வாட் இஸ் த நியரஸ்ட் பேஸ் டு 22? அபவ் பேஸ் பிலோ பேஸ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் த நியரஸ்ட் பேஸ் டு 22? பேஸ் இஸ் 20. டிஃபரன்ஸ் எப்பவுமே எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க நம்பர் மைனஸ் பேஸ். கொடுத்திருக்க நம்பர் என்னது 22, பேஸ் என்னது 20. சோ இது மட்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இது வரைக்கும் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இதை கவனிமா. நம்பர் பிளஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ். ஓகே, into first digit of base. அதாவது ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் பேஸ் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். ஓகே, டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்படிதான் எழுதணும் நம்ம ஆன்சர். ஓகே,
இதே 2D/2D வரைக்கும் போட முடியாதானா போடலாம், அதுவும் போடலாம். இது அதை விட சிம்பிளா இருக்கும். சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப 22 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோமா, பேஸ் வந்து 20 பண்ணிட்டோம், டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் எழுதுவோம். ஓகே. நம்பர் என்னது? வாட் இஸ் த கிவன் நம்பர்? 22. 22 தான். பேஸ் நம்பர் மட்டும் தான் எழுதணும், இந்த நம்பர் மட்டும் தான் எழுதணும், ஸ்கொயர் எழுதக்கூடாது. டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ் என்னது? 2. அதையும் ஆட் பண்ணிக்கணும். இன்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த பேஸ் என்னது? 2. ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த பேஸ் என்னது? 2. டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ் எவ்வளவு? 2 ஸ்கொயர். இது வந்து ஜீரோவை பொறுத்து. இப்ப இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால 2 ஸ்கொயர். இதே 2 ஜீரோ இருந்தா 2 டிஜிட்டா எழுதிடணும். இது வரைக்கும் கிளியரா? இப்ப இது என்னது? 22 + 2 24. 24 × 2 48. மைண்ட்லயே கால்குலேட் பண்ணணும். 5 4 அப்படியே எழுதிங்க. 4 8. ஓகே. சப்போஸ் இங்க 2 டிஜிட் இருந்தா சார்ஜிங் டேபிள்ஸ் ஆட் பண்ணி எழுதுங்க. ஓகே. சோ இந்த ஃபார்முலாவும் ஃபர்ஸ்ட் சம்மும் எழுதிக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சம் எனக்கு பண்ணணும். ஓகே. நீங்க ஒவ்வொருவரையும் பண்ணும்போது இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுட்டு பண்ணீங்கன்னா மறக்காது. முதல்ல பார்க்கும்போது என்னமோ வளவலா குழப்பம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஆமா, மேல ஃபார்முலாக்கெல்லாம் அதை எழுதிட்டு பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு சம் பண்ண போகணும். சரியா? அபவ் பேஸா பிலோ பேஸா அதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து கிவன் நம்பர் மைனஸ் பேஸ். பிளஸ் வந்தா பிளஸ் எழுது, மைனஸ் வந்தா மைனஸ் எழுது. சரியா? டிவிஷனுக்கு அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, டிவிஷன் கிளாஸ்ல அதே ஃபார்மேட் தான். விசில் அபிஜித்தா நல்லா விசில் பண்றிய. எழுதிட்டீங்களா? செகண்ட் சம் யார் பண்ண போறீங்க? செகண்ட் சம் வந்து 29 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் எழுதிங்க. வாட் இஸ் பேஸ்? ஓகே. இப்போ டிஃபரன்ஸ் என்னது? கிவன் நம்பர் மைனஸ் பேஸ் இல்லையா? 29 - 30 எவ்வளவு? பார். இப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கிவன் நம்பர். வாட் இஸ் கிவன் நம்பர்? 29 பிளஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ் பிளஸ் என்னது? பார் 1 இல்லையா? ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் பேஸ் என்னது? 3. இந்த செகண்ட் பார்ட்ல என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? ஓகே. வாட் இஸ் பார் 1 ஸ்கொயர்? -1 into -1 என்னது? சோ கீழே அப்படியே 1 எழுதுங்க. இதை கால்குலேட் பண்ணா என்ன வரும்? 28 into 3 எவ்வளவு? மைண்ட்லயே பண்ணணும். 28 into 3 24 84. சோ ஆன்சர் என்னது? 841. புரியுதா? அப்படியே எழுதுங்க. இந்த கீழே டிஃபரன்ஸ் பாயிண்ட் எழுதலாம், அது நம்பர் ஆஃப் ஜீரோ பொறுத்து தான். ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு டிஜிட் எழுதணும், 2 ஜீரோ இருந்தா 2 டிஜிட் எழுதணும். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க? -1 into -1. ஆமா, 4 எழுதணும்ல, 2 ஸ்கொயர்டு 4 எழுதணும்ல. இதான ஃபார்முலா. டிஃபரன்ஸ் ஃப்ரம் பேஸ் ஸ்கொயர் தான் செகண்ட் பார்ட். இந்த 2 ஸ்கொயர்டுங்கிறது
1 ஸ்கொயர் எழுதணும் இல்லையா? நெக்ஸ்ட் சம் யார் பண்ண போறீங்க? Amrisha. 57. Okay. 57 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு கவனி, அவங்க கவனிக்கல புரிஞ்சிடும். ஸ்கொயர் நம்பர்ஸ் லாஸ்ட் ட்ரிக் சரியா? நிதர்சனம் பேஸ் வந்து என்னது? Base வந்து 60 ma'am. 60. அடுத்த டிஃபரன்ஸ் எழுதிக்கணும். டிஃபரன்ஸ் எப்பவுமே என்னது? நம்பர் மைனஸ் பேஸ். நம்பர் என்னது? 57. மைனஸ் 60 எவ்வளவு? 3 ma'am. ஓகே. ஸோ ரெண்டு பார்ட்டா எழுதணும். ஓகே நிதர்சனம். ஃபார்முலா மேல இருக்கு. ஓகே அதுக்கப்புறமா பார்த்து எழுதிப்போம் ரெக்கார்டிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கிவன் நம்பர். என்ன நம்பர் இஸ் கிவன்? 57 plus difference. Difference is what? plus Into first digit of the base. First digit of the base. First digit of the base என்னது? 60. அதனால 6. செகண்ட் பார்ட்ல என்ன எழுதணும்? bar 3 ஸ்கொயர். bar 3 ஸ்கொயர். என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அந்த bar ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? bar 3 ஸ்கொயர் எவ்வளவு? bar 3 ஸ்கொயர் வந்து 9 மேம். இத பண்ணா என்ன வரும்? 54 into 6 இல்லையா? 54 6 4s are 24. 320. So அப்படியே எழுதின ஆன்சர் 3249. 249. Yeah, good. ஈஸியா டவுட். இதுக்கு பேர் வந்து பேஸ் மெத்தட். நிறைய மெத்தட்ல பண்ணலாம். ஒன் ஆஃப் த மெத்தட் பேஸ் மெத்தட். எஸ் நான் அந்த டவுட் bar 3 இருக்குல்ல, அத 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா bar 9 தான் வரும். bar 3 னா என்னது? மைனஸ் 3 இல்லையா? மைனஸ் 3 into மைனஸ் 3. மைனஸ் 3 into மைனஸ் 3 என்னது? ஓகேயா? ஃபோர்த் சம் யார் சொல்றீங்க? பிகாஸ் நீ சொல்றியா? 2 டிஜிட் பண்ணலாமா? ஒரு 2 இல்ல கொஞ்சம் பெரிய நம்பர் பண்ணு. 82 ஸ்கொயர். சோ பேஸ் என்ன? பேஸ் வந்து 80. டிஃபரன்ஸ் என்னது? நம்பர் மைனஸ் பேஸ் 2. மேம் எனக்கு டவுட் இங்க எப்படி நம்ம பேஸ் பக்கத்துல எந்த நம்பருக்கு பக்கத்துல இருக்கோ பேஸ் மெத்தட் கொடுத்திருக்க நம்பருக்கு பக்கத்துல உள்ள பேஸ் இருக்கு. ஓகே மேம். ஓகே எஸ் நான் சொல்லுங்க விகாஸ். இப்போ வந்து நம்ம வந்து 82 வந்து 80 எடுத்து 2 ப்ளஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து 8 மல்டிப்ளை பண்ணணும். கிவன் நம்பர் பிளஸ் இங்க டிஃபரன்ஸ் என்ன இருக்கோ அது இன்டு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த பேஸ். இல்ல இங்க என்ன பண்ணுங்க? பார் 4 2 ஸ்கொயர் எழுதணும். 84 into 8 672. இங்க என்ன வரும்? 4. இங்க வந்து சோ 6 7 2 அப்படி இருக்கும். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? ஓகே ஃபார்மேட் தான். அபவ் பேஸ் பிலோ பேஸ்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. புக்ல கொடுத்துருப்பாங்க அபவ் பேஸ் பிலோ பேஸ். இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க, அதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் யார் சொல்ல போறீங்க? நான் பண்ணட்டா? சரி. 79 ஸ்கொயர். பேஸ் என்ன டிஃபரன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து 80 மேம். டிஃபரன்ஸ் வந்து bar 1. கரெக்ட். இந்த சைடு வந்து bracket 79 bar 1 bar 1 bar 1 அந்த bar 1 into 8 மேம். கரெக்ட். இந்த சைடு வந்து bar 1 into 2 மேம். bar 1 ஸ்கொயர் சொல்லலாம், 2 சொல்லக்கூடாது. bar 1 ஸ்கொயர். அதே மாதிரி நிதர்சனம் இங்க நம்பர் ஆஃப் 0 கொடுத்தா இங்க ஒரு 0 இருக்கனால ஒரு டிஜிட்டா எழுதுறோம். இதே 2 0 வந்தா 2 டிஜிட்டா எழுதுறோம். சரியா? 78 into 8. 78. அது வந்து 1 மேம். So 8 8 4 6 carry over 6 56 62 இல்லையா? ஃபாஸ்டா போடுங்க. 4 1 மேம். கரெக்ட், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் யாருமா பண்றீங்க? 2 டிஜிட் நம்பர் பண்ணுவோமா?
93 ஸ்கொயர். பேஸ் என்ன டிஃபரன்ஸ் என்ன தனுஷ்? மேம் பேஸ் வந்து 90. டிஃபரன்ஸ் என்னது? டிஃபரன்ஸ் வந்து 3 மேம். கரெக்ட், வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஜானேஷ்? மேம் இந்த சைடு வந்து 93 பிளஸ் 3. கரெக்ட் தான் சொல்லு. 93 பிளஸ் 3 இன்டு 3. மேம் இன்டு. கரெக்ட். அடுத்த சைடுல மேம் இந்த சைடு வந்து 3 2 மேம் மேல 3 ஸ்கொயர்டுன்னு சொல்லணும் இல்லையா? 3 ஸ்கொயர். ஓகே மேம். அப்புறம் மேம் 96 into 9 பார் 9. 96 into 9 மைண்ட்லயே கால்குலேட் பண்ணணும். டார்ஜிங் டேபிள் தெரியும் இல்லையா? அப்படியே வச்சு எஸ் மேம். 9 6 9 6 54 மேம். 5. அப்புறம் மேம் 9 9 81. 81 கேரி ஓவர் ஒரு 5. ஸோ 86. ஸோ 8649 தான். புரியுதா? எஸ் மேம். ஓகே மேம். ஏதாவது டவுட் இருக்காமா அதுல? மேம் இதுக்கப்புறம் ஒரு 2 டிஜிட் பண்ணுவோம். ஓகே, இது வரைக்கும் சொல்லாதவங்க யாரு? அபிஜித் சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? ஒரு 3 டிஜிட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 101 ஸ்கொயர். ஸோ இதனோட பேஸ் என்ன? டிஃபரன்ஸ் 0 1 எழுதணும், ஏன்னா 2 0 இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 101 பிளஸ் 0 1 டிஃபரன்ஸ் இன்டு 1. இங்க டிஃபரன்ஸ் ஸ்கொயர் வந்து 0 1 ஸ்கொயர். 2 டிஜிட்டா தான் எழுதணும். ஸோ இது என்ன வரும்? 102 into 1 102. இங்க வந்து 0 1 அப்படியே எழுதணும். 2 டிஜிட்டா இருந்தா அப்படியே எழுதிருந்தீங்க. அதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணக்கூடாது இல்ல, டார்ஜிங் டேபிள் வச்சு யூஸ் ஆட் பண்ணிடுறாங்க. அப்படியே எழுதிங்க. இப்ப சப்போஸ் இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டிஜிட் வருது அப்படின்னா தான் இதையும் ஆட் பண்ணணும். புரியுதா? மேம் எக்ஸ்ட்ரா 2 zeros வந்து நம்ம 2 digit எழுதணுமா மேம்? ஆமா, 2 zeros இருந்தா 2 டிஜிட்டா எழுது. இதுல ஏதோ கேரி ஓவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 99 ஸ்கொயர்ட் அப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 3 டிஜிட்டா போச்சுன்னா அதை ஆட் பண்ணும். கேரி ஓவர் எடுத்து 2 டிஜிட் வச்சுட்டு. ஓகே, யார் நெக்ஸ்ட் பண்றீங்க? 0 1 இருக்குல்ல மேம். ஆமா, அது நம்ம டைரக்ட் எழுதணுமா? அப்படியே எழுதிடணும். டார்ஜிங் டேபிள் மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, 2 டிஜிட் வரணும், அப்படியே ஆட் பண்ணுங்க. அடுத்த சம் யார் பண்றீங்க? 99 ஸ்கொயர். பேஸ் என்ன? டிஃபரன்ஸ் என்ன? டிஃபரன்ஸ் 0 1 பார் 0 1. சரியா? 99 மைனஸ் 2 டிஜிட்ல பேஸ்ல எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. ஸோ 2 டிஜிட்டா எடுக்கணும். அடுத்தது plus 0 1 பார் 0 1 into 1. இங்க பார் 1 ஸ்கொயர். இங்க என்ன வரும்? 98 into 1 வந்து 98. இங்க வந்து 0 1 இல்லையா? 0 1 into 0 1 0 1. So 98 0 1 தான். புரியுதா? எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? பண்ணிக்கலாம். என்னடா ஜானேஷ் என்னாச்சு? சரி, நான் காப்பி பண்ணிட்டு தான் பண்ணணும் செஞ்சு.
John is next sum. 212 square. Base என்ன difference என்ன? மேம் பேஸ் வந்து 210 மேம். 200 தான் எடுத்துக்கணும். 0 ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் பேஸா இருக்கணும். ஓகேயா? 21 எடுத்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போகும். மேம் டிஃபரன்ஸ் வந்து 12 மேம். 12. Correct. கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுமா? மேம் மேம் அவங்க வந்து 212 பிளஸ் 12 மேம். இன்டூ இன்டூ 2 மேம். கரெக்ட். இங்க 12 ஸ்கொயர். எஸ் மேம். ஸோ இங்க என்ன வரும்? 274 into 2. ஓகேயா? 448. 448. இது என்ன வரும்? 144. ஆனா நமக்கு என்ன வேணும்? ஒரு 2 டிஜிட் தான் வேணும் இல்லையா? எஸ் மேம். ஸோ இந்த 2 டிஜிட் மட்டும் வச்சுட்டு மிச்சம் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ என்ன வரும்? 449. 449 4 எவ்வளவு ஈஸியா இருக்கு இல்லையா? நம்மளா எப்படி இருக்கும்? கான்செப்ட் தான் இதுல எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிக்கலாம். ஏன் வேற ஏதாவது 2 டிஜிட் பண்ணணுமா? டூ டிஜிட் பேஸ் வர மாதிரி புக்ல வந்து அபவ் பேஸ் பிலோ பேஸ் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாமே மேம் சொன்ன மெத்தட்லயே போடலாம். இது ஜெனரல் மெத்தட். இதே வச்சு போடலாம். அபவ் பேஸ் பிலோ பேஸ் பார்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். எப்பவுமே டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்க நம்பர் மைனஸ் பேஸ். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளஸ்ஸா மைனஸா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? சோ அதே மெத்தடே வச்சு போடுங்க. சரியா? நான் ஒரு 4 சம் பண்ணுவேன். நீங்களா பண்றீங்களா? ஒரு 4 சம் கத்துமா மேம்? நான் ரேண்டமா தான் புக்ல இருந்து கொடுக்கணும். ஓகே? இந்த 3 சம்ஸ் பண்ணுங்க பாப்போம். 3 சம்ஸ். அது இல்ல
யாரெல்லாம் இன்னும் பண்ணி செய்யணுமா? ஓகே. ஸ்கூல் ரீஓபன் ஆயிடுச்சா? ஓபன் ஆயிடுச்சு மேம். முடிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் செம் ஆன்சர் என்ன? ஹம்ரேஷா. மேம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 42849. கரெக்ட். யாருக்காவது இந்த ஆன்சர் வராம இருக்கா? எல்லாருக்கும் வந்துருச்சு அந்த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் அபிஜித் 320 ஸ்கொயர். Ma'am, 61203. 207க்கா? பேஸ் என்ன எடுத்த? Base 300 ma'am. 207 தானே கொடுத்துருங்க. எதுக்கு 93 போன? சாப்பிடலையா? 210 எடுத்தனா கஷ்டமா இருக்கும். 100ல முடியறத எடுங்க, அதான் ஈஸியா இருக்கும். டிஃபரன்ஸ் என்ன பண்ண? பார் 3யா? பார் 3. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? First 7 plus 03. Yes, bar 03 into 21 into 20. இதுல 2 எடுத்தனா வராது, அதனாலதான் நான் சொன்னேன் 200 இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தாதான் அந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் எடுப்பேன். 21 எடுத்தனா 2 டிஜிட்டும் சேர்த்து எழுதும்போது 1s 10s பிளஸ் எல்லாமே மாறும். இவன் ஜானி சொல்லும் போதே அதான் சொன்னேன் இல்லையா? 200 100ஸ்ல எடுக்கணும் 2 டிஜிட் வரும்போது. சரியா? அதனாலதான் மைண்ட் தப்பா வந்துருக்கும் ஆன்சர். சரியா? இன்னொரு காம்ப்ளிகேஷன் 320. ஆமா, என்ன பேஸ் எடுத்த? பேஸ் என்ன எடுக்கணும்? 300. டிஃபரன்ஸ் வந்து 20. ஆன்சர் என்ன வந்து 12102400 வந்துச்சா? 102400 வந்துச்சா? பண்ணலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 320 ஃபர்ஸ்ட் பார்ட் பிளஸ் டிஃபரன்ஸ் வந்து என்னது 20 into 3 by 20 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் என்னது 400 இல்லையா? இது வந்து என்ன வரும்? 340 into 3. So 0, 3 4s are 12, remaining 1 10. digits, அதனால 2 digits மட்டும் தான் வச்சிருக்கணும். மிச்ச டிஜிட் இதோட ஆட் 0 plus 4 0. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் 795. யார் சொல்றீங்க? விகாஸ் நீ சொல்லுவாங்க. விகாசினி சரி 2 நிமிஷத்துல. சரி, வேற யார் பண்ணிருக்கீங்க? நீங்க பண்றியா? வரல. சரி, 2 minutes டைம் தரேன், திருப்பி பண்ணி பார்க்கணும். பேஸ் என்ன எடுப்பீங்க? Base வந்து 800. 800. 2 zeros வரதுனால 2 டிஜிட்டா எழுதணும். 795 minus 800 bar 05.
ஓகேயா? செக் பண்ணு. பண்ணிட்டு சொல்லு. எனக்கு வந்து 6,2,3,0 எல்லாரும் பண்ணிட்டீங்களாண்ணா? ஜாயின் பண்ணேன். ம். எனக்கு 6,2,3,0 வந்துருக்கு. ஓகே. எல்லாரும் பண்ணியாச்சுன்னா செக் பண்ணலாம் ஆன்சர். 795 squared. What is the base first? 800. Difference என்னது? 795 minus 800 bar 5 இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணும்? டிஜிட் plus 05 bar 05 into 8. இங்க வந்து bar 5 squared இல்லையா? bar 5 squared வந்து 25. இது என்ன வரும்? 790 into 8. 8 zeros are 0, 8 nines are 72, carry over 7, 8 7 are 56, 56 plus 7, 63. So 632025 தான் answer. Calculation எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன், plus செக் பண்ணு. ஜானிஷ் பண்ணியா? ஜானிஷ் பண்ணியடா? செக் பண்ணு. புரியுதா? புரியுது மேம். எனக்கு ஒரே கிளியர் இருக்கு மேம். சொல்லுமா. மேம் அந்த செகண்ட் பேஸ் இருக்குல்ல மேம், அந்த டார்ஜி வந்து அது மட்டும் எனக்கு கீழே எப்படி பண்றது புரியல மேம். கீழே எப்படி ஆன்சர் 05 into 05. 5 into 5 என்னது? 25 தானே? 0 0 முன்னாடி 2 டிஜிட் மட்டும் தான் எழுதணும். 20. ஓகே மேம். ரெண்டு டிஜிட் வச்சுட்டு அந்த 3 டிஜிட் அதுக்கு முன்னாடி உள்ளதோட ஆட் பண்ணி ஓகே மேம். பேஸ்ல ஒரே ஒரு 0 தான் வச்சுக்கோ. 80 மட்டும் தான் இருந்தா ஒரு டிஜிட்டா எழுதணும். மிச்ச டிஜிட் ஆட் பண்ணி பார்கின். ஓகே மேம். புரியுதா இப்போ? எஸ் மேம். ஓகே. ஓகே. இன்னொரு 2 சம் பண்ணலாமா? கொஞ்சம் பெரிய சம்மாவே தரேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் பார்த்துக்கலாம். எல்லாமே 2 டிஜிட் தான் இருந்திருக்கேன். சிங்கிள் டிஜிட் பண்ணிருக்கீங்கிற நம்பிக்கை. ஆமா, ஒரு பையன் அடிச்சிட்டு அப்பதே சொல்லிடுச்சு. அப்பதே சொல்லிடுச்சு. இன்னைக்கு தான் அடிக்க பழகிருப்பாங்க. அடிச்சு அடிச்சு பார்ப்பாங்க கிளாஸ்.
தொழில் முனைவோர்கள் 15 நாள்ல 30 பொருள் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு இவங்களாம் சர்டிபிகேட் கேட்டு வாங்கிட்டாங்க. நீங்க கேட்டு வாங்க. அதான் சொல்றாங்க, நான் 2ஆம் கிளாஸ் அட்டன் பண்ணணும். நான் கிளாஸ் மிஸ் பண்ணேன். முடிச்சிட்டீங்களாமா? முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. இருந்த மாவெல்லாம் போட்டு கட்டி பண்ணிட்டேன் பாருங்க. எல்லாம் ஒண்ணுதான் கட்டி. அவ்வளவுதான். குருமா காலிக்கிறேன். யாரெல்லாம் முடிச்சிட்டீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ண. கட்டி முடிச்சிட்டோம்.